சோ இதுல நடந்திருப்பது உண்மை. யாரா இருந்தாலும் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, என்னோட பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருங்க. ஜாதி அரசியல் பண்ணல. வெல்கம் டு தமிழக பல்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது பெருமிதம் அளிக்கிறோம். வணக்கம் சார், தொடர்ந்து இங்கு தமிழகத்துல ஒரு சின்ன வார்த்தைகள் வந்து தடிமனா போவதற்கான வாய்ப்புகளை பாக்குறோம். ஒரு இடத்துல திருமாவளவன் என்ன சொல்றாரு, நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம், ஆனா வந்து அவங்களுக்கு ஆதரவு மட்டும் தராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த, முதல்ல ஆதரவு மட்டும்தான், நாங்க தாவேகாவுடன் பயணிக்கிறோம், தாவேகால மினிஸ்ட்ரி வாங்கிட்டாரு, அப்புறம் வந்து இல்ல நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம்னு சொல்றாரு. அதை வந்து இன்று தெளிவாக பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒரு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம், ஏன்னா இங்கு பாஜக போன்ற மதவாத கட்சிகள் ஒழிக்கப்படணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க திமுகவும் தாவேகாவும் இணைந்து ஒரே நேர்கோட்டுல பயணிக்கணும்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் விசிக தலைவர் தொல் திருமாவளவன். நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் இங்கெல்லாம் எடுபடுமாங்கிறது எனக்கு தெரியல. அவருடைய நேஷனல் பெர்ஸ்பெக்டிவா இருக்கலாம், பட் அது எல்லா இடத்துலயும் எடுபடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாருடைய ஒரு அரசியல் கணக்குகளையுமே மாற்றி அமைத்திருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஒரு கணக்கை மாற்றி அமைத்திருக்கிறது. திருமாவளவனோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய ஓட்டுகளை இழந்திருக்கிறார். அந்த ஓட்டு பயங்கரமா எரோடா இருக்கு தாவேகா கிட்டக்க. அப்படிங்கிற போது வேற வழி இல்லாம அவர் வந்து அந்த அலையன்ஸ்ல இருக்கணும். அதே நேரத்துல அவருக்கு திமுகவை விட்டு வெளியில வருவதற்கும் மனசு இல்லை. அப்படிங்கிற போது அந்த ரெண்டு இஷ்யூஸ்லயும் மாட்டிக்கிட்டு அவர் தவிக்கிறத நான் பாக்குறேன். தாவேகாவுடைய மந்திரி சபையில இடம் பெறுவதையும் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் திமுகவுடைய கம்ப்ளீட்டா அவங்க வந்து கட் ஆஃப் ஆகி போகணும் அப்படிங்கிறதையும் அவர் விரும்பல. அப்படிங்கிற போது அவர் ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு பாக்குறேன். இப்ப வந்து அவர் சொல்றாரு வந்து ரெண்டு தாவேகாவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டுல பயணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள அவசியமும் கிடையாது. பாஜகவே வெளியில வைக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணணும் அப்படிங்கிறாரு. பாஜகங்கிறது தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை as such. அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ தான் இருக்காரு. அது தவிர பாத்தீங்கன்னா அவங்களுடைய growth பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தமிழ்நாட்டுல. அப்படிங்கிற போது அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை எதிர்ப்பதற்காக எப்படி இருவரும் கட்சிகள் ரெண்டு பேரும் ஒன்னா சேரணுங்கிற அவசியம் வரும்? அவசியமே கிடையாது. ரெண்டு பேரும் இன்னொன்னு திமுக முக்கிய எதிர்கட்சி, தாவேகா ஆளுங்கட்சி. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து போட்டி போடுறாங்க. அப்படிங்கிற போது எப்படி வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டுல பயணிக்க முடியும்? ரெண்டு பேருடைய வார்த்தைகளும் நாளுக்கு நாள் அதிகமாய் கொண்டிருப்பதைத்தான் பார்க்கிறோம். அதாவது முதல்ல தாவேகா ஆட்சிக்கு அமைத்த பிறகும் திமுக அது வந்து ஆட்சி ரொம்ப நாள் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிற போது எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பயணிக்க முடியும்? இது வந்து ஒரு பேலன்சிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, வந்து ரெண்டு பேரையும் வந்து பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை. அதை வந்து இவர் பண்ண பாக்குறாரு. அதாவது கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படிங்கிற மாதிரி திமுகவோடையும் இருக்கணும், அதே நேரத்துல தாவேகாவோட மந்திரி சபையிலையும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபியூட்டைல் எக்ஸசைஸ் அதை பண்ண பாக்குறாருன்னு தான் நான் பாக்குறேன். தமிழகத்தில் இப்போது நடக்கும் ஆட்சி உண்மையாகவே ஒரு வாஷிங் மிஷின் ஆட்சியா? வாஷிங் மிஷின் ஆட்சி அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுல தாவேகா வந்த பொழுது அதை பத்தி ஒரு பெரிய நம்பிக்கை மக்களுக்கு இல்லை. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து தாவேகா வர வேண்டும் அப்படின்னு யாரும் ஓட்டு போடல. உண்மையை சொல்ல போனா திமுக வரக்கூடாது, அதை வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுவதற்கு எனக்கு மனசில்லை அப்படிங்கிறதுனால எல்லாரும் தாவேகாக்கு ஓட்டு போட்டாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தாவேகா தன்னோட ஒரு ஓட்டுனால தாவேகா வந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் பல மக்களிடம் நான் பார்க்க முடிகிறது. அப்படின்னு பாக்குற போது இது வந்து தாவேகாக்கு உண்டான பாசிட்டிவ் ஓட்டுங்கிறத விட திமுக அதிமுகக்கு உண்டான நெகட்டிவ் ஓட் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி வந்த போது சரி 108 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க, இந்த ஆட்சியும் பார்ப்போம் அப்படின்னு தான் மக்கள் நினைச்சாங்க.
கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அந்த சோ கால்டு செக்யூலர் பார்ட்டிஸ், அவங்க இடதுசாரிகள், காங்கிரஸ், திருமாவளவன், IUML, இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற போது ஆட்சி ஸ்திரமாக இருக்க முடியும். ஆனா அதையும் தாண்டி என்ன பண்றாங்கன்னா, தாவேகா செய்யற பெரிய தவறு, அதிமுகவிலிருந்து வரக்கூடிய, அதாவது இந்த டெயின்டட் பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா, குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை தன்னுடைய கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு முதல்ல அவங்களை MLA ராஜினாமா பண்ண வச்சு, அதுக்கப்புறம் வந்து இடைத்தேர்தலை கொண்டு வர வச்சு, அதுக்கப்புறம் அதுல வந்து இவங்களை திரும்ப கொண்டு வர வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல் பாயிண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த கூட்டணி கட்சிகளோட தயவோட நம்ம ஆட்சி நடத்த வேண்டாம், இது ஃபுல் ஃபிளெஜ்டு தாவேக ஆட்சியாவே இருந்துருச்சுன்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 5-7 MLAக்களை அவங்க கொண்டு வர பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 10 MLAக்கள் மேல அவங்க எடுத்துட்டு போக பார்ப்பாங்க. ஏன்னா அப்பதான் அது 118 போல கிடைக்கும் அவங்களுக்கு. ஆட்சி அமைப்பதற்குண்டான அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கு அந்த 118 நம்பர்ஸ் வந்து தான் கட்சி மூலியமாவே கிடைக்கணும் அப்படின்னு தாவேகா நினைக்கிறாங்க. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் முடியுமோ உங்களை ராஜினாமா பண்ண வச்சு அவங்க கட்சியில சேர்த்துக்கிறாங்க. அதுல சில பேர் வந்து குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாயிருக்கிறவங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த விமர்சனம் வருகிறது, இது வந்து ஒரு வாஷிங் மிஷின் ஆட்சி அப்படின்னு. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இந்த இது வந்து இந்த ஒரு விமர்சனம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தா கூட, பட் இதை வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நீங்க பண்றீங்க. யாரா இருந்தாலும் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, என்னோட பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற போது, ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டு மெஜாரிட்டி அப்படிங்கிறது தனிக்கட்சி மெஜாரிட்டி கொடுக்கல மக்கள். ஒரு கூட்டணி கட்சிகளோட உதவியோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற போது இவங்க தாவேகாவோட நோக்கம் ஒரு 6 மாதம் கழித்து ஒருவேளை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் திமுகவாலேயோ பாக்கி பேராலேயோ அந்த நேரத்துல நம்ம கஷ்டப்படக்கூடாது, அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆயிக்கணும்னு அவங்க நினைச்சு பண்றாங்க. இதனால இந்த குற்றச்சாட்டுகள் திமுகவாலையும் திமுக ஆதரவு ஊடகங்கள்னாலையும் எழுப்பப்படுகிறது. இதுல உண்மை இல்லாமல் இல்லை. சோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் ஆப்பர்ச்சுனிட்டி தாவேகாக்கு, 2 கழகங்கள் இல்லாமல் வந்திருக்காங்க, பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க, 35% மேல வாங்கியிருக்காங்க, வேட்பாளர்கள் பேர் தெரியாது, பணம் கொடுக்கப்படலை, ஜாதி அரசியல் பண்ணல, இது போன்ற சிம்பல் வந்து ஒரு பிரபலமான சிம்பல் கிடையாது. இவ்வளவு அட்வான்டேஜுக்கு நடுவில் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிற போது அதை இது போன்ற குற்றச்சாட்டுகள்னால அவங்களுடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க இழக்கிறாங்க. அந்த அந்த கிரெடிபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து அவங்க இழக்கிறாங்க. அது இல்லாமல் அவர்கள் ஆட்சி செஞ்சா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. பட் அவங்க ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டுக்காக லாங் டேர்ம் பெனிஃபிட்டை இழக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. சார், ஆளுநர் குதிரை பேரம் நடக்குதா இல்லையா அப்படிங்கறத ஆர்டிகல் மூலமா, அதாவது 160 அல்ல 167 அப்படின்னு சொல்றாங்க, இந்த ஆர்டிகல் மூலமா அவங்க வந்து தாவேகா அரசு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல இந்த வாய்ப்பு அதிகம்னு சொல்பவர்கள் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா ஆர்டிகல் மூலியமாக செய்தி வருது, ஊடகங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள்ங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல ஒரு ஆளுநர் அவருக்கு உண்டான அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. ஆனால் அதே நேரத்துல அதை செய்வாரா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. சோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த அரசாங்கம் ஒரு 108 MLAஸோட வந்து they have got a letter of support from others. அதுக்கப்புறம் வந்து சில MLAக்கள் ராஜினாமா செய்து அதுக்கப்புறம் அதுக்கு எலெக்ஷன் அறிவித்தால் மட்டும் நம்மளுக்கு அவங்களுடைய வெற்றி தோல்வியை பொறுத்துதான் இந்த அரசாங்கத்துடைய ஒரு ஸ்திரத்தன்மை தீர்மானிக்கப்படும். அப்படிங்கிற போது இதுல வந்து குதிரை பேரம் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத வந்து ஆளுநர் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே ஊடகங்கள் ஒரு ஆளுநர் தேவையா இல்லையா அப்படிங்கிறத எந்த அளவுக்கு பயன்படுத்தினார்கள் போன ஆட்சியில அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய அரசியல் சாசனத்தை வடிவமைத்தவர்கள், பல அரசியல் நிபுணத்துவம் பெற்றவர்கள், அறிஞர்கள், சட்ட மேதைகள் எல்லாருமே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போன்ற பலவிதமான பதவிகளை அவங்க வந்து நிர்ணயித்தார்கள்.
ஒரு ஜனாதிபதி, பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர் அப்படிங்கிறது. அப்புறம் ஒவ்வொருவருக்கும், அதாவது சபாநாயகருக்கு என்னென்ன பதவிகள், அவருக்கு உண்டான அதிகாரங்கள் என்னென்ன, அதே நேரத்துல ஒரு நீதிபதி, உயர் நீதிமன்றத்துக்கு உண்டான வரையறை என்னென்ன, உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டான வரையறை என்னென்ன, எல்லாத்தையுமே அவர்கள் பிரித்து வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு ஆளுநர் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் பதவிகள் ஆளுநர் கையில இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முதலமைச்சரை அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கும் போது தன்னுடைய அதிகாரத்தை முதலமைச்சர்களிடம் பகிர்கிறார், அவர்கிட்ட டெலிகேட் பண்றார். கம்ப்ளீட்டா அவர்கிட்ட அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர் ஃபுல்லாத்தையும் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய முதலமைச்சரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் செய்யக்கூடிய அந்த உத்தரவுக்கோ அல்லது அவங்களுடைய அரசியல் நிர்ணய சட்டத்திற்கோ அவர் ஒப்புதல் அளிக்கிறார்கள். அதே நேரத்துல அந்த அரசாங்கம் அரசியல் சாசனத்தின்படி நடக்கிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் ஆளுநருக்கு இருக்கிறது. சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குதிரை பேரம் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு எம்எல்ஏக்களுடைய அதிகாரங்கள் அல்லது எம்எல்ஏக்களுடைய அந்த பலம், டெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நடக்க வேண்டியது சட்டசபையில். இப்ப ஏற்கனவே மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சட்டசபையில அவங்க பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார்கள். அதற்கு அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 6 மாத காலங்கள் கழித்து தான் அந்த ட்ரையல் ஆஃப் ஸ்ட்ரென்த் நடத்த முடியும். ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமோ நம்பிக்கை கோரும் தீர்மானமோ கொண்டு வரக்கூடிய ஒரு டைம் 6 மாதம் கழித்து தான். அதற்கு அப்புறம் தான் தீர்மானிக்க முடியும் இந்த நேரத்துல குதிரை பேரம் நடந்திருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது. சோ அதன் அடிப்படையில தான் முடிவெடுக்க முடியுமே தவிர, இப்போது ஊடகங்கள் சொல்லக்கூடிய எதுவுமே ஹேஷியங்களை தவிர அதில் உண்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சார், இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற இந்த வார்த்தைய இப்போ ஒன்னும் புதுசா யாரும் முன்வைக்கல சார். இந்த ஆட்சியை தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு முன்னமேயே டிடிவி அவர்கள் இதே வார்த்தையை முன்வச்சாரு. இப்ப அதிமுகவும் சொல்லியிருக்காங்க, இன்ன பிற கட்சிகளும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒருபடி அதிகமாக கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, குதிரை பேரம் ஒன்றும் புதிதல்ல அப்படிங்கிறது சகஜமானது அப்படிங்கிற ரீதியிலும் பதில் சொல்லியிருக்காங்க. சோ இதை எப்படி சார் பாப்பாங்க? இதை அடுத்த கட்டத்துக்கு நடவடிக்கையாக எடுத்துக்கிட்டு போவாங்களா, இல்ல எல்லோரும் செய்வது போலன்னு அப்படியே கடந்து வந்துருவாங்களா சார்? இல்ல, இது எல்லாரும் செய்வது போலன்னு கடந்து வருவதற்கு அப்படி வரணும்னு நான் சொல்ல வரல. என்ன நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் ஆராயிறேன். இதுல பார்த்தா திரு டிடிவி தினகரன் சொல்லும் பொழுது நீங்க பதவி பிரமாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அதாவது தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு பதவி பிரமாணம் நடப்பதற்கு முன்னாடி டிடிவி தினகரன் அந்த குற்றச்சாட்டை சுமத்துறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எதை செஞ்சாலும் ஆளுநருடைய ஒப்புதலுக்கோ அவருடைய அதிகாரத்துக்கோ உட்பட்டது. ஏன்னா புது முதலமைச்சர் பதவி ஏற்கனவே இருந்த சட்டசபை முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டார், சட்டசபை காலாவதியாகிவிட்டது. அப்படிங்கிற போது ஆளுநருடைய அதிகாரம் அந்த இடைப்பட்ட காலத்தில் அதிகாரம் இருக்கிறது. சோ அந்த நேரத்தில் அவர் சொல்றார். ஆனால் அதற்கு அப்புறம் அவருக்கு பதவி பிரமாணம் செய்தாகிவிட்டது. ஒரு புது முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்தாகிவிட்டது அப்படின்னா அந்த அரசியலமைப்பின் அடிப்படையை அவர்கள் மீறுகிறார்களா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. இந்த விஷயத்துல ஒரு 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இதை தவிர 10 எம்எல்ஏக்களுக்கு மேல அவங்களுக்கு ஆதரவு கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து, 4 எம்எல்ஏக்கள் 2 இடதுசாரிகள் கட்சியிலேருந்து, திருமாவளவன் கட்சியிலேருந்து 2 பேரு, ஐயுஎம்எல் கட்சியிலேருந்து 2 பேர் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்தாலே 13 எம்எல்ஏக்கள் வந்துடுறாங்க. சோ 108 பிளஸ் 13 அப்படின்னு வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே உங்களுக்கு 121 எம்எல்ஏக்கள் போல அவங்களுக்கு கிடைத்திடுறார்கள், விச் இஸ் above the மெஜாரிட்டி மார்க். அதை தவிர நீங்க டிடிவி தினகரனுடைய ஒரு எம்எல்ஏ அவர் கட்சி தாவினா கூட அது கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வராது. ஏன்னா 3/2 பங்கு 2/3 ஆஃப் த எம்எல்ஏஸோ எம்பிஸோ மாறினாங்கன்னா அது கட்சி தாவல் தடை சட்டத்துல வராது. இதையே தான் நம்ம ஆம் ஆத்மி கட்சி ராஜ்யசபால மாறினதை பாக்குறோம். அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் தனியாக பிரிந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சதை பாக்குறோம். சிவசேனா கட்சியில இருந்து பிரிஞ்சு அவங்க ஷிண்டே உடைய குரூப்போட, அதாவது உத்தவ் தாக்கரேல இருந்து ஷிண்டே குரூப்புக்கு வந்ததை பாக்குறோம். சோ அப்படி இருக்கிற போது இது டிடிவி தினகரனோட இது அஃபெக்ட் ஆகாது. அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 பேர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போனதுனால இடைத்தேர்தல் இன்னும் வராம இருக்கு.
ஏன்னா அப்படி வந்ததுன்னா தான் நம்மளுக்கு ஒரு தீர்மானமான முடிவு தெரியும். ஏன்னா அந்த 4-5 தொகுதிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளுக்கு எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க, அதுக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வரும். இதை தவிர ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த விஜயுடைய அரசாங்கம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட மட்டும் நம்ம ஆட்சி அமைச்சா போராது, அந்த தயவுல மட்டும் ஆட்சி அமைச்சா இருந்தா சரிப்படாது, அதுக்கு இந்த ஆட்சியோட ஸ்திரத்தன்மை கேள்விக்குறியாகும். அதனால யாரெல்லாம் வராங்களோ அவங்கள ராஜினாமா செய்ய வைத்து அவங்க மூலியமா இடைத்தேர்தல் நடத்த வைத்து அதை பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. அது ஒரு சில எம்எல்ஏக்களோட நின்னா அது பெரிய தப்பா தெரியாது. ஆனா பல எம்எல்ஏக்களை பல கட்சிகள்ல இருந்து உடைச்சு, இப்ப திமுகல இருந்து அதிமுகல இருந்து பண்ணும்போது அது குதிரை பேரத்திற்கு உண்மையிலேயே ஒரு வழிவகுக்கும். அப்ப ஒரு கேள்விகள் வரக்கூடும், எப்படி இந்த அரசாங்கம் நடக்கிறது அப்படின்னு. அப்ப கூட ஒரு ஆளுநருடைய ஒரு ரோல் ரொம்ப லிமிட்டடா இருக்கும். சோ மேக்சிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 355 யூஸ் பண்ணி மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு மாநில அரசாங்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவலாம், அல்லது ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டிஸ், அதாவது கடைசி பட்ச நடவடிக்கையாக இருக்கும். இப்போதைக்கு அந்த அளவுக்கு போகல அப்படிங்கறத நான் பாக்குறேன். சார், தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்தோனேஷிய பயணம், அங்க கையெழுத்தான ஒப்பந்தங்கள், அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு, இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? குறிப்பா இஸ்லாமிய தேசம், அந்த இடத்துல இவ்வளவு ஒரு வரவேற்பு ஒரு இந்திய பிரதமருக்கு. இஸ்லாமிய தேசம்னு இந்தோனேஷியா மட்டும் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. பல இஸ்லாமிய தேசத்தோடு பிரதமர் மோடிக்கு ஒரு நட்புறவு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக பல நாடுகள், அது யுனைடெட் அரபிய எமிரேட்ஸ் அந்த கண்ட்ரியா இருக்கலாம், குவைத்தா இருக்கலாம், கத்தாரா இருக்கலாம், இது போன்ற பல தேசங்களோடு அந்த உறவுகளை மேம்படுத்தி கொண்டே வருகிறார் பிரதமர் மோடி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சில வருடங்களுக்கு முன்னாடி நேவி ஆபீசர்ஸ் சில பேர் மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது கத்தார் நாட்டில். அது ராஜ்ய ரீதியான நடவடிக்கைகள் மூலியமாக அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். சோ இது போல பல நாடுகளோடு அவர் உறவு மேம்பட்டு இருக்கிறது பிரதமர் மோடி. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் டாக்டரின் அப்படிங்கிறது ஒரு தனி அத்தியாயமாக இருக்கும் அப்படின்னே பாக்குறேன். இந்திய அரசியலின் உள்ள ராஜ்ய ரீதியான உறவுகள், வெளிநாட்டு ராஜ்ய ரீதியான உறவுகளில் பிரதமர் மோடியின் பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு மோடி டாக்டரின் அப்படிங்கிற பேர்ல ஃபியூச்சர்ல அழைக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நினைச்சு பார்க்கலாம், அவர் பிரதமராவதற்கு முன்னாடி ஒரு குஜராத்துடைய முதலமைச்சரா இருக்காரு. அதுக்கப்புறம் பிரதமராகி அவர் டெல்லிக்கு வரும்போது அவருடைய அரசியலை, குறிப்பாக ஃபாரின் அஃபேர்ஸை எல்லாருமே சந்தேகித்தார்கள். இவரால எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு. அவர் எல்லாரையுடைய கணிப்பையும் பொய்யாக்கினார். அவருடைய முதல் அந்த பதவியேற்பு விழாம்போது சார்க் தேசத்து தலைவர்களை அவர் அழைத்தார். சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் சொல்லக்கூடிய அந்த சார்க் தேச தலைவர்கள், பாகிஸ்தான் உட்பட, மொரீஷியஸ் உட்பட எல்லாரையுமே அழைத்தார். ஆப்கானிஸ்தான் உட்பட பல தலைவர்கள் அங்கு வந்தார்கள். சோ இதுலேருந்தே அவருடைய அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஒரு பக்கம் நீங்க சொல்லக்கூடிய குவாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இது போன்ற நாடுகளோடு ஒரு பக்கம் உறவு. இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ரஷ்யா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் இது போன்ற நாடுகளோட உறவு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட உறவு, இன்னொரு பக்கம் பாலஸ்தீனத்தோட உறவு அப்படின்னு அந்த காம்ப்ளிகேட்டட் அந்த டிப்ளமசியை ஹேண்டில் பண்றதுல பிரதமர் மோடி இந்தியாவில் ஏற்கனவே இருந்த அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் டிப்ளமசியை வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போனார். நீங்க யுக்ரைனோடையும் ரஷ்யாவோடையும் அந்த டிப்ளமசியை மேனேஜ் பண்ணி எத்தனை மாணவர்கள் அங்க மாட்டிக்கிட்டு இருந்தவங்களை மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஈரானோடையும் ஒரு உறவு ஏற்படுத்தி கொண்டு, இஸ்ரேலோடையும் அமெரிக்காவோடையும் ஒரு உறவு வைத்துக்கொண்டு, எப்படி நம்ம நாட்டுக்கு இன்னி வரைக்கும் அந்த கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல், ஏன்னா ஒரு காலத்துல கேஸ் அவ்வளவு ப்ராப்ளம் வந்தது, எல்லாம் பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிற போது அந்த கேஸ் இஷ்யூஸ், குக்கிங் கேஸ் இஷ்யூஸ் வராம அதையும் பார்த்துக்கிட்டு அந்த
அதை வந்து கடந்து வருவதற்கு அவருடைய டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனுடைய ஒரு வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ இந்தோனேஷியாவில் அவர் சென்றிருக்கிறார். பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கிறது. குறிப்பாக நம்ம நாட்டுடைய அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தோனேஷியால வந்து பயன்படுத்துவதற்கு அவங்க வந்து அந்த டெக்னாலஜியை வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை தவிர வந்து பிரம்மோஸ் மிசைல்ஸ் அது வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பழம்பெரும் கோயில்களை புனருத்தாரணம் செய்வதற்கு இந்தியர்கள் தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய சர்வதேச உயரிய விருது அவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்தோனேஷியால இப்ப வாங்கி இருக்கிறாரு. இந்தோனேஷியால மட்டுமல்லாமல் பல நாடுகளில் இருந்து, இது நீங்க சொல்ல போனா ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டுடைய உயரிய விருதுகளை பிரதமர் மோடிக்கு கொடுத்து கௌரவித்திருக்கிறார்கள். அது போன்ற பல விதமான விருதுகளையும் அந்த அங்கீகாரங்களையும் அவர் பெற்றிருக்கிறார். சோ இதை வச்சு பார்க்கிற போது அவருடைய ஒரு ஒரு இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் டிப்ளமசி அப்படிங்கிறது ஒரு நிச்சயமாக ஒரு சகாப்தமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். மெம்பர்ஷிப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். தொடர்ந்து இங்கு அயோத்தியா கோயில் அந்த ட்ரஸ்ட்ல வந்து சில முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையா? அயோத்தியாவில் அந்த டொனேஷன்ஸ் அதுல வந்து சில முறைகேடுகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதுல உண்மை இருப்பதாகத்தான் நானும் நினைக்கிறேன். அதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம், அதாவது எஸ்ஐடின்னு சொல்லக்கூடியவர், அதை வந்து உத்தரப்பிரதேச மாநில அரசு அமைத்து கிட்டத்தட்ட அது சம்பந்தப்பட்ட சில பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. 8 பேருன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதுல வந்து முக்கியமாக அந்த கையாடலில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முக்கிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுல வந்து என்னன்னு கேட்டா, இத வந்து அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு எடுத்துட்டு போய் அதுல வந்து பெனிஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்கட்சிகள் முயற்சி செய்யறாங்க. சோ அவங்க செய்யறதுல தவறு கிடையாது. ஏன்னா எதிர்கட்சிகள் அப்படிங்கிறவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. அதுல தப்பு இருப்பதாக நானும் நினைக்கல. பட் அதையும் தாண்டி உத்தரப்பிரதேச அரசு அதை வந்து எப்படி அவங்க மீட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அந்த நம்பிக்கை இழப்பையும் தாண்டி அவங்க ஸ்விஃப்டா அதுல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இன்ஃபேக்ட் சில சில தேவையில்லாத அலிகேஷன்ஸ், அதாவது உண்மைக்கு புறம்பான சில தகவல்களை வந்து பத்திரிகையில வெளியிட்டவர்களுக்கு கூட நேற்றைக்கு வந்து அந்த கோயிலுடைய அந்த ட்ரெஷரர், அவங்க வந்து பொருளாளர் வந்து எங்கெல்லாம் பொருள்கள்லாம் காணா போயிருக்குன்னு பத்திரிகைகள்ல நியூஸ் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி காமிச்சு இதெல்லாம் எங்கேயும் காணா போகல அப்படிங்கிறத வந்து வெளிக்காட்டியிருக்காரு. சோ இதுல வந்து இந்த பொய் செய்திகள் பரப்புவர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கிறேன். ஒன் சைடு கரெக்டான செய்திகளை பரப்பியிருந்தா அது வேற விஷயம். அதையும் தாண்டி பொய்களை கலந்து சில விஷயங்களை வெளியிடும் போது அது தப்பு அப்படி நிரூபிக்கப்படும் போது அவங்களுடைய குற்றச்சாட்டை சத்து இல்லாம போகுது. சோ இதுல நடந்திருப்பது உண்மை. அதுல வந்து அந்த நன்கொடைகளை வந்து கையாடல் செய்திருப்பவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதும் உண்மை. அது சம்பந்தப்பட்ட சில பேர் அரெஸ்டும் ஆயிருக்காங்க. நான் வந்து அதை அப்படித்தான் பாக்குறேன். சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க. குறிப்பா தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து பல பேரை பல விதமா சிந்திக்க வச்சிருக்கு. அதுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட விதிவிலக்கு கிடையாது. நிறைய நாள் இங்க ஆண்ட கட்சிகள் கூட ஒரு சின்ன ஆட்டத்தை காண வைத்துள்ளது. 35% ஓட்டாக இருக்கட்டும், என்னப்பா நம்ம போட்ட ஒரு ஓட்டிய தாவேகா வந்துருச்சுன்னு நினைச்சு பார்த்த சாதாரண மக்கள் சாமானியர்களாக இருக்கட்டும், அதை தாண்டி யங்ஸ்டர்ஸினுடைய ஓட்டுகளாக இருக்கட்டும், சின்னம் பிரபலமாகாமல், வேட்பாளர்கள் தெரியாமல், ஜாதி மதம் தெரியாமல், பணத்தை கூட பொருட்டாக நினைக்காமல் இன்று இந்த ஆட்சி வந்திருக்கு. ஆனாலும் என்ன ஒரு தீரமான ஒரு விஷயம் நம்ம இதுல அக்செப்ட் பண்ணிக்க வேணும்னா, அவங்க ஒரு மெஜாரிட்டி எடுக்கலாம். அந்த 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை அவங்க டச் பண்ணல அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணணும். சோ இந்த நம்பரை டச் பண்ணி தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு பதிலாக ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்து அவங்க ஆட்சி செய்யறாங்க. ஆனாலும் கூட கூட்டணிகளை எவ்வளவு நாள் நம்புறது? இடைக்கால தேர்தல் வருதுங்கும் போது அவங்க
மற்ற கட்சிகள் வந்து இங்க யார் வேணாலும் வரலாம், அவர்கள் எங்கள் பெயரை சொல்லி நீங்க இடைத்தேர்தல் நிக்கலாம்னு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு விண்ணப்பங்களோ இல்லைன்னா ஒரு வார்த்தைகளோ பரிமாறப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா மத்த கட்சியில இருந்து வரும்போது அவங்க குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபரா இருந்தா எஸ் தாவேகா மேல ஒரு அலிகேஷன் வருது, அது தவிர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்கு போனாலும் பாராட்டுதான். நம்ம இதை தொடர்ந்து பல காலமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்தோனேஷியாவில் கூட பல்வேறு ஒப்பந்தங்களுக்கு இடையும் தாண்டி தற்போது அவர் வந்து இந்தோனேஷியாவில் உயரிய விருதை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம அக்செப்ட் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து எஸ் அயோத்தியா அந்த கோயில் கட்டுமானம் அந்த பண பரிவர்த்தனை ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, அது என்னவென்று இன்னும் முழுமையாக தெரியவில்லை, அதற்கான காலம் விரைவில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆளுநருக்கு அதிகாரம் இருந்ததாலேயே அவர் பயன்படுத்த வேண்டுமா, இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதை அவர் பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த் சார். தேங்க்ஸ் சார்.